மழையால் ஏற்படும் தொற்றுநோய் தடுப்பதற்காக பொதுமக்களுக்கு நடிகர்கள் கையுறை மற்றும் முகமூடி உட்பட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினார். சென்னையில் பெய்த கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ள சூழலில் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் மேற்கொண்டுள்ளன. இந்நிலையில் சென்னை எக்மோர் மாநில மகளிர் மேல்நிலைப் பள்ளி அருகே உள்ள பூபதி நகரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடிகர்கள் ஆர்யா, கார்த்திக், வரலட்சுமி, ரித்திக் ஆகியோர் முகமூடி மற்றும் கையுறைகளை வழங்கினர். மேலும் அந்த சாலையை பெருக்கி சுத்தம் செய்து அப்பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மழை நின்றுடுச்சு, ஆனா இன்னும் தண்ணி வத்த வேண்டிய இடங்கள் இருக்கதான் செய்யுது. இப்போ ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் நமக்கு ஊரை சுத்தப்படுத்தணும். தேங்கி இருக்கிற தண்ணி அப்படியே நின்றுச்சுன்னா இப்போ கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இடத்துல பம்பு போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து காசு போட்டா ஒரு 6 மணி நேரத்துக்கு 2500 ரூபா தான் செலவாகுது. தயவு செஞ்சு பம்பை கொண்டு வந்து தண்ணி எடுத்து வெளியில விடுங்க. என்னெல்லாம் மலேரியாவும் டெங்கு மாதிரியான நோய்கள் இம்மீடியட்டா பரவ ஆரம்பிக்கும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா, சென்னை ஃபுல்லா இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. எல்லா ஊர்லயும் சென்னைக்கு வந்து வேலை செஞ்சிருக்காங்க. உங்களை நான் கேட்டுக்கிறது, உங்க ஸ்ட்ரீட்ல இறங்கி வேலை செய்யுங்க. பிளாஸ்டிக் பொருட்களை தனியா பிரிச்செடுங்க, மற்ற மக்கக்கூடிய பொருட்களை தனியா பிரிச்செடுங்க. இதை பிரிச்சு எடுத்து அப்புறமா கார்பரேஷன்ல குப்பையா கொண்டு போய் கொட்டுங்க. தயவு செஞ்சு இதை பண்ணுங்க, இல்லாட்டி நம்ம ஊர்ல நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும். இது நம்ம கடமை. நீங்க உங்க ஸ்ட்ரீட்ல இறங்கி கிளீன் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ கிளீன் சென்னைங்கிறது ஆரம்பிச்சிருக்கோம், எக்மோர்ல ஆரம்பிச்சிருக்கோம். இங்க ஒவ்வொரு ஏரியா போறோம். ஸோ தேங்க்யூ.